ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துலாம். விஜய் காவேரி சீக்கிரமே ஒன்று சேரணும். விஜய் ஒரு பக்கம் அழுகுறாங்க, காவேரி ஒரு பக்கம் அழுகுறாங்க. இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறத பார்க்குறக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குப்பா. இனி வரும் எபிசோட்ஸ்லேயாவது விஜய் காவேரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடணும். அவங்களோட லவபிள் சீன்ஸ் அண்ட் ரொமான்டிக் சீன்ஸை பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்க விகா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையிலே விஜய் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பாரு, பேசாமல் குமரனை போய் மீட் பண்ணிடலாமா? ஏன்னா இவ்வளோ தூரம் விஷயம் அந்த அளவுக்கு விஜய் டிவியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு விஷ் கூட பண்ணலைன்னா நல்லா இருக்காது. அவருக்கு நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணோம், எவ்வளோ அட்வைஸ் கொடுத்தோம். அவர் வந்துட்டு அந்த ஷோவில் போய் கலந்துக்கிறதுக்காக எவ்வளோலாம் வந்துட்டு நம்ம எஃபோர்ட் போட்டிருப்போம். அவருமே வந்துட்டு அதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி இந்த அளவுக்கு டைட்டில் வின் பண்ணியிருக்காருன்னா ஃபோன்லேயாவது நம்ம அவருக்கு விஷ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அவரோட செலிப்ரேஷனில் தான் வந்துட்டு கலந்துக்க முடியல. தனி ஒரு ஆளாக என்னை நிறுத்திட்டாங்க. நான் தனிமையில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட சந்தோஷத்தில் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட பார்ட்டிசிபேஷன் அட்லீஸ்ட் ஃபோன் லெவல்லையாவது இருந்தாகணும். கண்டிப்பாக கால் பண்ணி வந்து நம்ம விஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கால் டயல் பண்ணும்போது சடனாக யோசிப்பார், ஒருவேளை நம்ம கால் பண்ணி காவேரி அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வந்துட்டு தப்பாக நினச்சிப்பாங்களோ, நம்ம எதையும் வந்துட்டு செல்ஃபிஷாக பண்ணுறதா தான் நினைப்பாங்களோ, ஓ இவன் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதை குத்தி காட்டுறதுக்காகவும் அதை சொல்கிறதுக்காகவும் தான் கால் பண்ணியிருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அதை தப்பான ஒரு வேலை கொண்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சேச்சா குமரன் அப்படிலாம் நினைக்கிற கேரக்டர் கிடையாது. ஈவன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துட்டு அப்படி நினைக்கிற கேரக்டர் கிடையாது. அவங்க ஏதோ வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறனால தான் எல்லோரும் இவ்வளோ தூரம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்னை வெறுத்தாங்களே தவிர என் மேலெல்லாம் அவங்களுக்கு கோவம் இருக்காது. அவங்க கண்டிப்பாக வந்துட்டு கன்வின்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே குமரனுக்கு கால் பண்ணுவார். குமரன் விஜயோட நம்பரை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவார். இவர் எதுக்கு திரும்பி எனக்கு கூப்பிட்றாருன்னு தெரியலையே, கண்டிப்பாக காவேரி விஷயத்தை பேசுகிறக்காக தான் இருக்கும். நம்ம இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? நம்மளே வந்து விஜய்க்கு கால் பண்ணலான் தான் இருந்தோம். காவேரி பற்றி பேசுகிறதுக்காக கால் பண்ணி ஆகணும். அண்டு விஜய் காவேரி 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா எஃபோர்ட்டையும் போட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து அவங்க 2 பேர்த்துக்குமே அவங்க வாழ்க்கையில் கண்டினியூ பண்ணுறதுக்கான எல்லா விருப்பமும் இருக்குது. நம்ம அவங்கள பிரித்து வைக்கிறது நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் யோசித்து வச்சிருந்தோம். கரெக்டாக இவரே கால் பண்ணுறாரு. நல்ல நேரம் தான். அத்தையும் வீட்டில் இல்லை, காவேரியும் வீட்டில் இல்லை, கங்காவும் கடைக்கு போயிருக்கா, நம்ம அட்டன் பண்ணி பேசுவோம் அப்படின்ற மாதிரி கால் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்ல, குமரன் நான் விஜய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லுவார். சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, உடனே கங்க்ராச்சுலேஷன் குமரன், நீங்கள் டைட்டில் வின் பண்ணதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் அந்த ஷோக்கும் வந்திருந்தேன். அந்த ஷோக்கு வந்துட்டு உங்ககிட்ட டேரெக்டாக வந்து விஷ் பண்ண முடியல. தூரமாக ஒரு ஓரத்தில் 3வது மனுஷனாக நின்று உங்களோட அழுகையும் சரி, உங்களோட வெற்றியும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருந்த எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டதையும் ஒரு தனி ஆளாக ஒரு ஓரமாக நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். கங்க்ராச்சுலேஷன் குமரன், நீங்கள் வின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மேன்மேலும் வந்துட்டு நல்லபடியாக முன்னேறி வரணும். நீங்கள் நினச்சதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னோடனே குமரன் கண்ணிலேருந்து பயங்கரமாக தண்ணி வந்துடும். சாரி, உங்களை இவ்வளோ தூரம் வந்து நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஏன் இந்த நான் டைட்டிலை வின் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் தான் காரணம். பட் அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் உங்களை தான் நான் சொல்லி நிறுத்தி உங்கள் பேரை சொல்லி தான் நான் வந்துட்டு அந்த டைட்டிலே வாங்கணும்னு நினச்சேன். பட் இப்போ நம்ம ஃபேமிலி இருக்க சுச்சுவேஷனில் உங்கள் பேரை சொன்னோன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு சங்கட்டம் தான் ஆவாங்க. இது நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் நான் எதையுமே சொல்லலை. நீங்கள் இல்லைன்னா இதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியமே ஆயிருக்காது. நான் இந்த ஷோக்கு வரதுக்கும் சரி, இந்த கான்டாக்டை கொடுத்து எனக்கு எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணி அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி என்னை டைட்டில் வின் பண்ண வச்சதுக்கு காரணமே நீங்கள் தான். பட் எல்லாமே சிச்சுவேஷன் மாறி போயிடுச்சு. நான் உங்களை நிறைய விதத்தில் சங்கடமும் படுத்திட்டேன். எனக்கு என் மைண்டில் ஃபுல்லாக இருந்தது காவேரியோட வாழ்க்கை போச்சே, காவேரி வந்து இந்த மாதிரி ஏமாந்துட்டாலேன்ற விஷயம் மட்டும்தான். விஜய் சாரி, என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை ஒரு பிரதராக தான் நினச்சிருந்தேன். பட் நம்மளோட சுச்சுவேஷனும் சரி, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் சரி இப்படியெல்லாம் மாறும், தலையெல்லாம் வந்து ஒரு நாளில் புரட்டி போட்ட மாதிரி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. உங்களை நான் எவ்வளோ தூரத்தில் உயரத்தில் வச்சுருந்தேன் தெரியுமா? நீங்கள் எனக்கு எல்லாமேன்ற மாதிரி நான் நினச்சி வச்சுருந்தேன். என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய இடத்துல உங்களை தூக்கி நான் நிறுத்தி வச்சுருந்தேன். கடவுளுக்கும் மேலே உங்களை பார்த்தேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டதே நீங்கள் தான். நான் இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்கேன்னா எனக்கு என் ஒய்ஃப் கூட வந்துட்டு கங்கா கூட வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணலை. அந்த டைமில் வந்து நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ நீங்கள் தான் எல்லாமே நினச்சி வச்சுருந்தேன். உங்களுக்கு நான் அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன். பட் என்னவே வந்துட்டு உங்களை சங்கடப்படுற மாதிரி பேசிட்டேன். சரி, உங்களை கை வச்சதும் சரி, உங்களை மரியாதை குறைவாக பேசினதும் சரி, ரொம்ப பெரிய தப்பு தான். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். காவேரியும் வந்துட்டு உங்களை விட்டு கொடுக்கவே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் உங்கள் மேலே இருக்க அன்பு கொஞ்சம் கூட காவேரிக்கு குறையவே கிடையாது. உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குது. காவேரி வாழ்க்கை அப்படி அழியறதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, குமரன் உங்கள் மேலெலாம் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் இவ்வளோலாம் வந்துட்டு குற்ற உணர்ச்சியாக நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஸ்டேஜில் அவ்வளோ தூரம் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து எனக்கே வந்துட்டு புரியுது, நான் பண்ணது தான் தப்பு.
நான் பண்ண அந்த பெரிய தப்புனால தான் உங்கள் ஃபேமிலியே வந்து இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. என் மேலே தான் தப்பு. இதில் நீங்கள் குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது குமரன். நான் தான் சாரி சொல்லணும். சாரி குமரன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களை நான் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி குமரன் கேட்பாரு. மீட் பண்ணலாமாவா? நான் உங்கள் வீட்டு முன்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டு அட்ரஸ் நேற்றுக்கு கண்டுபிடிச்சதுலேருந்து காவேரி எப்போ வருவா நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எப்போ வருவீங்கன்னு ஒரு நாய் மாதிரி காத்து கிடக்குறேன். அங்கே உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பேக்கரியில் தான் உட்காந்துட்ருக்கேன். இப்போ கூட வாங்க குமரன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, குமரனும் ஓகேங்க விஜய், நான் இப்போவே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவார். கரெக்டாக பைக் எடுத்துகிட்டு வெளியில் போகலான்னு வரும்போது காவேரி உள்ளே வந்துடுவாங்க. காவேரி உள்ளே வந்ததுமே குமரன் அப்படியே ஸ்டன் ஆயிடுவார். ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி வந்துட்டு மறைக்க ட்ரை பண்ணுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, காவேரி எங்கே மாமா கிளம்பிட்டீங்க? என்னை பார்த்ததுமே ஒரு மாதிரி பதட்டமாகறீங்களே, எங்கேயாவது பர்சனலாக போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்காக போகிறீங்களா, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, சச்சா அப்படிலாம் இல்லைம்மா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு தான் வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் வரலாமா மாமா அப்படின்ற மாதிரி காவேரியும் கேட்பாங்க. உடனே வந்துட்டு அப்போ குமரனுக்கும் அந்த ஐடியா தோணும், பேசாமல் காவேரியும் கூட்டிகிட்டு போகலாம், அங்கே விஜய் கண்டிப்பாக இருப்பார், அவங்க 2 பேரும் பேசுறதுக்கான தனி சூழ்நிலை அமையும், 2 பேரும் வந்துட்டு மனசு விட்டு பேசினாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நம்ம போய் தனியாக பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு பேச வேண்டியவங்க அவங்க 2 பேரும், அவங்க பேசிட்டாலே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே காவேரியும் வந்துட்டு உடனே கூட்டிகிட்டு போவார். கூடவே அந்த பேக்கரிக்கு போனதுமே விஜய் பார்த்ததுமே குமரன் அப்படியே கண் கலங்கி போயிடுவார். குமரன் ஓடி போய் வந்து விஜயும் கட்டி பிடிப்பார். அட் த சேம் டைம் குமரனும் விஜயை ஹக் பண்ணுவார். அதை பார்த்த காவேரிக்கு கொஞ்சம் லைட்டாக கோவம் தான் வரும். என்ன இவர் வந்து எங்கேயோ போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்து விஜய் வர சொல்லியிருக்காரு, இவருக்கு என்ன தான் பிரச்சனை, இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். மாமா என்ன மாமா பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் மாமா அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்ல, குமரன் நீங்கள் விடுங்க குமரன், அவங்க அப்படி தான் ஆக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்கள கண்டுக்காதீங்க காவேரி, இதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்ல, உடனே குமரன் சொல்லுவார், ப்ளீஸ்மா எனக்காக கொஞ்சம் வாமா, அவர் தனியாக பேசணுன்றாரு, தயவு செய்து வா காவேரி, என்னால் தான் எல்லா பிரச்சனையும் நடந்தது, ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக, குமரன் போனதுமே விஜயை பார்த்து, எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டதே அவர் தான், ஸோ அவரோட லைஃப் நல்லா இருக்கணும், அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கக்கூடாதா காவேரி, அவர் எனக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என்னை ஒரு தூரத்தில் வச்சு பார்க்கும்போதும் எனக்கு இதுக்கு இந்த பட வாய்ப்பு வரக்கு முன்னாடி நீங்கள்லாம் யாருமே என்னை நம்பவும் கிடையாது, எனக்கு சப்போர்ட்டும் பண்ண கிடையாது. அந்த டைமில் ஒரு பிரதராக நின்று சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்தது இவர் தான். அது போக நம்ம ஃபேமிலியில் யமுனாக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து ஏன் கான்ட்ராக்ட்டுன்னு எல்லாரும் பேசுகிறமே, அந்த கான்ட்ராக்ட் பின்னாடி எவ்வளோ பெரிய உதவி இருக்குது. நம்ம நர்மதா இன்றைக்கி உயிரோடு இருக்கான்னா அதுக்கு காரணமே இந்த கான்ட்ராக்ட் தானே. நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி, விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது, நம்ம தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லா தப்பையும் விஜய் மேலே தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லாரும் நல்லவங்கள மாதிரி இப்போ காமிச்சிக்கிட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு குற்றவாளி மாதிரி விஜய் எல்லா தப்பையும் பழியும் சுமந்துட்டு நிற்கிறாரு. இது எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி, விஜய் மாதிரி ஒரு உத்தமர் வந்து உனக்கு புருஷனாக கிடைக்கவே மாட்டார். நான் மாமா சொல்கிறது அவ்வளோதான், நீயும் வந்துட்டு அவரை விட்டு கொடுக்காம தான் இருக்க, இன்னும் மனசில் விஜய் தான் இருக்கார், அதனால் நீங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்ருக்கீங்க. நீ அத்தையை பற்றி யோசிக்காத காவேரி, உங்கள் லைஃப்பை பற்றி மட்டும் யோசி. ஒரு மாமாவாக நான் சொல்கிறேன், அப்பா இருந்திருந்தாருனா என்ன பண்ணியிருப்பாரோ அதை தான் நானும் இப்போ பண்ண போகிறேன். விஜய் ரொம்ப நல்லவர்மா, அவரை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதை கண்டிப்பாக நான் பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு அப்பாவும் சந்தோஷமாக இருப்பார் காவேரி, நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய்க்கு அப்படியே கண் கலங்கி போயிடுவார். குமரன் உடனே போய் விஜய் ஹக் பண்ணிவிட்டு, நீங்கள் பண்ண உதவினால தான் பிரதர் கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ தூரம் வந்து இந்த வாய்ப்பெல்லாம் கிடச்சி இன்றைக்கி டைட்டில் வின் பண்ணி அவ்வளோ பெரிய கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுற அளவுக்கு நான் போயிருக்கேன். இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். நான் என்றைக்குமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்ததே நீங்கள் தான். நான் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், 4 பேருக்கு முன்னாடி நான் இப்படி மதிப்பாக நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். ஸோ உங்களோட லைஃப் கெட்டு போகிறக்கோ இல்லை வந்து உங்களோட லைஃப் வந்து சந்தோஷமாக இல்லாமல் போகிறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், நான் குறுக்கையும் நிற்க மாட்டேன். காவேரிக்கு உங்கள் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது, அவளும் வந்துட்டு அத்தைக்காக மட்டும்தான் யோசிச்சுட்ருக்காளே தவிர உங்களை என்றைக்குமே வந்துட்டு அவள் வெறுக்கவும் மாட்டா. வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் அவளை வந்து அவ்வளோ தூரம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க, வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணிட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் வந்து ஐ டு ஐ வந்து காவேரியை மட்டுமே பார்த்துட்ருப்பாரு. காவேரிக்கும் கண்ணிலேருந்து மடமடன்னு தண்ணி வரும். மாமாவே இந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ணி பேசுகிறாரு, நான் அம்மாக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த அளவுக்கு யோசிச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெரிய காரணம் இருக்குது. வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி அங்கே போய் இவர் கூட சந்தோஷமாக இருக்க முடியும்? வெண்ணிலா வந்துட்டு விஜய் வேண்டான்னு அவள் வாயாலேயே வந்து சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் நான் இவரை ஏற்றுக்குவேன். ஏன்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து என் கூட ஆப்போசிட்டாக வந்து நின்று எனக்கும் விஜய் மேலே உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னா அதெல்லாம் கண்டிப்பாக சத்தியமாக நல்லா தாங்கிக்க முடியாது. என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் வந்துட்டு சாய்ஸ் கொடுக்கவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வெண்ணிலாவோட சாப்டரை இவர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தால் மட்டும்தான் வந்துட்டு நான் அவர் கூட போவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்க, விஜய் உடனே வந்துட்டு காவேரி மனசுக்குள்ளே நினச்சது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, காவேரி நீ யோசிக்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது, நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்,
நான் கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவை சீக்கிரமாக வந்து நம்ம வீட்டிலேருந்து அனுப்ப தான் போகிறேன். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாரத்திலேயே அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் போதாது விஜய். வெண்ணிலாவே வந்துட்டு உங்களை வேண்டான்னு சொல்லணும். நம்ம 2 பேத்துக்கும் வந்து நம்மளோட 2 பேர்த்தோட லைஃப்பில் அவங்க குறுக்க நிற்கவே கூடாது. எனக்கு விஜய் மேலே உரிமை இருக்குன்ற அந்த ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதை தாங்கிக்கூட சக்தி எனக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகும்போது விஜய்க்கு வந்துட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. வெண்ணிலாவை கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம லைஃப்லேருந்து இக்னோர் பண்ணால் மட்டும்தான் நானும் காவேரியும் ஹாப்பியாக இருக்க முடியுங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு அதுக்கான ஏற்பாடு உடனே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவரும் கிளம்புவார்.